ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூலை மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நடத்துவதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையின் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் இணைந்து சேர்ந்து தேவனை ஆராதித்து அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி நல்ல வாக்குத்தத்தமான ஒரு பாடல், தேவ வசனம் நிறைந்த அந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எங்களோடு சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. ஹல்லேலூயா. இயேசுவே அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நம்மை காக்கும் நமது வீரனாய், glory to God. நம்மை காக்கும் இயேசுவே நமது வீரனாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் இயேசுவே அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். எல்லாரும் இணைந்து சேர்ந்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது, இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் தேவன் நம் சார்பில் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். நமக்கு எதிராய் நிற்பவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாழ்வை கர்த்தருக்கு, வாழ்க்கையை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும்போது அவரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார்,
வார்த்தை அது உண்மையுள்ள வார்த்தை, அது பொய் சொல்லாது. வார்த்தை நிறைவேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். வாழ்வை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவரே எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிறவர்களாய் தேவனாய் இருக்கிறார். ஒரு பல்லவி மாத்திரம் சேர்ந்து நாம் பாடுவோமா? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது இந்த வார்த்தை சொல்லி நம் இருதயத்திலே நம் கரங்களை வைத்துக் கொண்டு, ஆண்டவரே நீர் என் பக்கத்தில் இருக்கிறீர், ஆண்டவரே என் சூழ்நிலையின் அருகில் இருக்கிறீர், ஆண்டவரே நான் போகிற பாதையை நீர் என்னோடு கூட வருகிறீர், ஆண்டவரே. இந்த வார்த்தை அறிக்கை செய்கிற நேரத்திலே என்னோடு கூட எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து தேவனுடைய வார்த்தை நாம் அறிக்கை செய்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் இருப்பவன் இயேசுவே. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் இருப்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைக்குவீர், கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை பாரங்களை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்திலே, புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அநேக சூழ்நிலைகள் பாதையிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். இந்த மாதம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயத்தோடு நாம் காத்து இருக்கலாம். ஆனால் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிறாரோ அதை தடையில்லாமல் செய்வதற்கு என் தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம், கர்த்தரை நாம் துதிப்போம். உன் கண்ணீரை துடைக்கும் கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, அவர் மேலானதை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். எல்லாரும் இணைந்து சேர்ந்து பாடுவோம். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். சொல்லுமா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். Glory to God. Yes Lord. பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பி ஒன்று சேர் கரங்களை தட்டி காரியம் வாய்க்கும் கர்த்தரே. முடியாதவைகள் முடிய செய்கிற தேவன். ஆராதிக்கிற நேரத்தில் எங்களோடு கூட பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக என்று சொல்கிறோம். காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். Yes Lord. உன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். Yes Lord. உன்னை உடைத்து புயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். கரங்களை தட்டி சொல்லுமா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். விசுவாசத்தோடு
காரியம் ரவல சந்தர நீலவலவ கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். ரவல சந்தர நீலவலவ ரிகமன சத்துருவி அந்தலவலவ தலை உடைத்திடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். இயேசுவே காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஒன்று சேர்ந்து இணைந்து ரவல சந்துருவி கவலதரதி அந்தரவா. Yes Lord, yes Lord, hallelujah. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கர்த்தரால் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர், உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர், உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுமாம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை glory to God. ஆராதனை உமக்கே. முழு உள்ளத்தோடு சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா. ஆராதனை உமக்கே இயேசுவே. தலமன சகரதலம உரபல குணமன திரபல சந்துவி அந்தலபல. ஹalleluya ஹalleluya. அந்நிய பாஷைகளை கரங்களை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்தலாமா. உரிமான சந்தரதல பல 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 துரபல சங்கர பல 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 ஹரிதனமன துருவி அந்தல பல பல சங்கர பல தனமன. ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே ராஜாவே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்தலாமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தரை நடத்தி வந்த எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புதிய கிருபை புதிய கிருபை புதிய கிருபை, புதிய பலன் புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே. ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கடந்து வருவதாக. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை பொழிந்தருளுகிறாங்க பொழிந்தருளுவீராக ராஜா. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. இருக்கிற இடங்களில் வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. உரிபாலா சந்தரவலவலவலவலவலா. துக்கங்களோடு சோர்வுகளோடு பிரச்சனைகளோடு ஏமாற்றத்தோடு தோல்வியோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுது கடந்து வருவதாக. தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவீராக. தடைகளை உடைத்து போடுவதற்கு முன்பாக கடந்து போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக எங்களோடு கூட இடைப்பட போகிறேன். உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க பண்ணுவீராக. தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள், அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக வார்த்தையை கொடுக்கிறோம். உடைய மகனை கர்த்தர் வல்லமையை எடுத்து உபயோகப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை எல்லாவற்றையும் பிதாவின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்ட மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதே என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதே என் காது கேட்கும். நீதிமான் பனியை போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்பதே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 7வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். மலைகள் விலகினால், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால், என் கிருபை உன்னை விட்டு நிலை பெயராது இருக்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. 6 மாதத்தை கடந்து 7வது மாதத்திற்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 7 என்றால் வேதம் சொல்கிறது, 7வது நாளிலே படைப்பின் தேவன் எல்லாவற்றையும் படைத்து முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த 7வது மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் மாதமாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். வெற்றியை நமக்கு ஆண்டவர் தரப்போகிறார். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபத்தோடு இந்த வசனங்களை கவனிக்கும்படி ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சின்ன 3 குறிப்புகளை சங்கீதத்தின் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்க தியானிக்க போகிறோம். முதல் குறிப்பு சங்கீதம் 55லும், 2வது குறிப்பு சங்கீதம் 56லும், 3வது குறிப்பு சங்கீதம் 57லும் இருந்து ஒவ்வொரு வசனத்தையும் அதோடு இணைந்த சில வசனங்களையும் இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பல மாதங்களாக நமக்கு அடைப்பு இருக்கிறது. கொரோனாவினாலே அநேக பாதிப்புகள் நமக்கு இருக்கிறது. அதை குறித்த வேதனை உண்டு. சரியான முறையில் வேலை வாய்ப்பில்லை, வருமானம் இழந்திருக்கிறது, குடும்பத்தை நடத்துவதற்கே பல சிரமங்கள் நமக்கு இருக்கிறது. இவைகளின் நடுவே இந்த
மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம் வரைக்கும் நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வந்த தேவன் 7வது மாதத்திலும் அவருடைய பரிபூரணத்தினால உங்களை நிரப்பும்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப வேளையை, இந்த செய்தியின் வேளையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. பலவிதமான பாரத்தோடு நீங்கள் அந்த நாளில் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம். உங்களுக்கு என்ன செய்வது, என்ன எங்கே போவது, எப்படி வாழ்வது, வேலை இல்லையே என்கிற பலவிதமான பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறார். முதலாவது குறிப்பு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. சங்கீதத்தின் புத்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். அடியேன் இந்த வசனத்தை வாசிக்கும் முன்பாக ஒரு நாள் இரவு முழுவதும் மிகுந்த சோர்வு, மிகுந்த இதய பாரத்தோடு கண்ணீரோடு செபித்து விட்டு காலையில் தேவனே பேசும் என்று சொன்ன போது கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசி என்னை தைரியப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார். நிச்சயமாகவே இந்த வசனம் உங்களுக்கு இந்த செய்தி ஆறுதலை கொண்டு வரும். பாரங்களை கட்டாய இந்த மாதத்திலே ஆண்டவர் மாற்றுவா என்கிற விசுவாசத்தின் வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 55 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. பாரத்தோடு இருக்கிற அன்பான தேவச்சனமே, அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆறுதலின் வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் தள்ளாடவே விட மாட்டார். செபித்து செபித்து தேவனுடைய கிருப வரங்களுக்காக காத்திருந்து சோர்ந்து போனாயோ, இல்லை, உன்னை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த மாதத்தில் எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களை ஆதரித்து உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை அதிசயமாக கர்த்தர் நடத்துவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று, கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு சொல்கிறேன். இது யார் சொன்ன வார்த்தை? ஒரு மனிதன் சொன்னதில்லை. தேவாதி தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவர், உங்களுடைய என்னுடைய பாரத்தை போக்குற ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய கவலையை போக்குற ஆண்டவர் சொல்லுகிறார், யார் மேல் பாரத்தை வைத்து விட வேண்டுமா? கர்த்தர் மேல். நீங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால யாருக்கு தெரியப்படுத்தணுமா? அக்கம் பக்கத்துக்கு இல்லை, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு அற்புதம் செய்ய தேவன் மாறாதவராக இருக்கிறார். 34ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். நாளைக்காக கவலைப்படாதீங்க. 3 மாதம் கஷ்டப்பட்டு வந்தனே, இந்த மாதம் நான் எப்படி நடக்க போகிறேன், எப்படி என் குடும்ப வாழ்க்கை நடக்கும், என் தேவைகள் சந்திக்கப்படும் என்று கண்ணீரோடு இருக்கிறவங்களுடைய கண்ணீர் நியாயமானது தான். ஆனால் நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறீங்க? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். இந்த மாதம் உங்களுடைய கவலையெல்லாம் மாறும். இந்த மாதம் தேவன் உங்களுடைய எல்லா பாரத்தையும் போக்கி உங்களுடைய அற்புதமாக மகிழ்ச்சியாக இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் ஒருவரே உங்களை கரம் பிடித்து நடத்த போகிறார். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா கவலைகளையும் பாரங்களையும் ஆண்டவர் மேலே நம்ம வைக்கும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இதயத்தையும் நம்ம குடும்பத்தை நிரப்பி மகிழ்ச்சியாக இந்த மாதத்தில் கர்த்தர் நடத்த போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே நீர் இந்த மாதத்தில் என்னை அதிசயங்களை காண செய்ய போகிறீர். ஆண்டவரை உமக்கு நன்றி என்று ஆண்டவரை துதிக்கும் போது, செபிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது வீடுகளிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. மனுஷன் நம்மை விசாரிக்க மறந்து விடுவான். நமக்குரியவர்கள் நம்ம என்ன செய்ய, உன் தேவை என்ன, உன் கஷ்டம் என்ன என்று யாரும் நம்மளை விசாரிக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து நாம் ஆராதிக்கிற தெய்வம், நான் நம்பி இருக்கிற தெய்வம், நம்ம யார் மேலே பாரத்தை வைத்திருக்கிறோமோ அவர் நம்மை விசாரித்து அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியார் இந்த கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இன்னொரு முறை நம்ம வயதத்தை திறந்து வாசிக்க கேட்போமா? அவர் உங்களை விசாரிக்கிறார் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. முதல்ல நம்ம என்ன வாசித்தோம்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இறுதியில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர் உங்களை விசாரிக்கிறவர். நம்ம யார் மேல பாரத்தை வைக்கிறோமோ அவர் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே உங்களை விசாரித்து குறைவுகளை நிறைவாக்குவார், கவலைகளை மாற்றுவார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால நம்முடைய குடும்பத்தை நிரப்ப ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் மேலே, கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை இந்த நாளில் வைப்போமா? 2வதாக தேவனை நம்பி இருக்க வேண்டும். தேவனை நம்பி இருக்க வேண்டும். சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை நம்பி இருக்கிறேன். நாம் தேவனை நம்பி இருக்கிறோம். நாம் யார் மேலே நம்முடைய பாரத்தை வைத்திருக்கிறோம்? தேவன் மேலே. ஏன் அவர் மேலே வைத்திருக்கிறோம்? அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம். அவர் மேல் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம். அவர் மேலே நம்முடைய பாரத்தை வைக்கும்போது, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது நாம் பயப்படவே மாட்டோம், கலங்கவே மாட்டோம். காரணம், நம்முடைய பயத்தை போக்குறவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். 116ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அல்லேலூயா. கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறுதலுக்கும் அவர் நம்மை தப்புவித்தார். அல்லேலூயா. எத்தனையோ முறை சர்க்கலைகள், எத்தனையோ முறை விலகி போகுதல், எத்தனையோ முறை தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைத்தார், நம்முடைய பாரங்களை போக்கினார், நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்தார். இன்றும் அவர் நம்மோடு கூட பயப்படாமல் தைரியமாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாக கர்த்தர் மாற்றுகிறார்.
ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நீங்களும் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். எவர்களை அழைத்தாரோ அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த மாதத்திலே தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள், அவராலே அழைக்கப்பட்டவர்கள், அவராலே மேன்மைப்படுத்தப்பட்டும் இருக்கிறார்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். வெறுங்கையனாய் புறப்பட்டு போனார். ஒரு மாபெரும் சந்ததிக்கு விசுவாச தகப்பனாய் தேவன் அவரை மாற்றினார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போய் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் போன போது, தேவ சத்தத்தை கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்த போது ஒரு மாபெரும் ஐஸ்வர்யவனாக கர்த்தர் மாற்றினார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். யாக்கோபு வெறும் கையா ஒரு கோலும் கையுமாய் போனார். ஆனால் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு வந்தார். காரணம், தேவ சத்தம் கேட்பதற்கு பழக்கமுடையவர்களாயிருந்தார். அவர்கள் எல்லாரும் தேவனாலே அழைக்கப்பட்டவர்களாயிருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள் தேவனாலே மேன்மைப்படுத்தப்பட்டும் இருக்கிறார்கள். இந்த மாதத்திலே தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார், உங்களை பயங்களை மாற்றுவார். நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறீர்களா? தேவனை நீங்கள் நம்பி இருக்கிறது உண்மை என்றால் உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நமக்கு சகலவற்றை இந்த மாதத்தில் நன்மையாக மாற்றப் போகிறார். தீமையாயிருக்கிறவைகளை நன்மையாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். எதிராயிருக்கிற காரியங்களை சாதகமாய் மாற்றப் போகிறார். அவருடைய அற்புதத்தை இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். ஏன்? நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள். தேவனையே நம்பி இருக்கிறேன் என்று நாம் சொல்லும்போது நம்முடைய நம்பிக்கைக்கு நங்கூரமாக ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட அவர் இருக்கிறார். இறுதியாக 3ஆவதாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 57 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனே நோக்கி கூப்பிடுவேன். நாம் இந்த மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கருத்தா செபிக்க வேண்டும். நம்முடைய பாரங்களை, நம்முடைய துக்கங்களை அவர் மேல் வைத்து அவரை நம்பி அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். எனக்காக யாவை செய்த அன்பான சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயே, தகப்பனே, உங்களுக்காக இந்த மாதத்தில் கர்த்தர் யாவற்றையும் செய்ய போகிறார். எனக்காக யாவையும் செய்ய போகிறார். உன்னதமான கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். வாசிப்போமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. போதும். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். விசுவாசத்தின் வார்த்தையை அறிக்கையிடுங்க. இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை உன்னதத்தை தேவனை நோக்கி பாருங்க. எனக்காக யாவையும் செய்ய போகிற கர்த்தாவே, உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். நீர் இந்த மாதத்தில் எனக்காக யாவையும் செய்ய போகிறீர். என்னுடைய தடைகளை மாற்றப் போகிறீர். எனக்கு நிறைவான வேலை வாய்ப்பை தரப்போகிறீர். என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான நன்மையை தரப்போகிறீர். எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில்
யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவரை நம்ம நம்பி இருக்கிறோம். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? உன் செய்கைக்கு தக்க பலனே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் கர்த்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. நமக்காக, எனக்காக, உங்களுக்காக, யாவருக்காகவும் யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ளவர். உன்னதமான தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாக வந்த, நம்பி வந்திருக்கிற நம்ம அனைவருக்கும் அவராலே இந்த மாதத்திலே, அவராலே நமக்கு இந்த மாதத்திலே பூரண நன்மைகளையும் பூரண ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். 57ஆம் சங்கீதத்தில் 3 சிறு குறிப்புகளை நாம் பார்த்து செபிக்க போகிறோம். 57:1 என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கலாமா? எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும். இன்னொரு முறை அந்த வசனத்தை, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் எங்கே வருவேன்? உமது செட்டைகளின் நிழலிலே, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும். விக்கிரங்கள், ஆபத்துக்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள் எல்லாம் கடந்து போகும் மட்டும் உடைய செட்டைகளின் கீழே நான் வந்து அடைவேன். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகள் கீழே மறைத்துக் கொள்வதை போல இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை தமது சிறகாலே உங்களை மறைத்துக் கொள்வார். எல்லா விக்கினங்களுக்கும், எல்லா ஆபத்துக்கும், எல்லா நாச மோசங்களுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா கண்ணீருக்கும், எல்லா வருத்தங்களுக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை விலக்கி காக்க போறார். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், என் துன்பம் கடந்து போகும் மட்டும், என் தோல்வி கடந்து போகும் மட்டும், என் கஷ்டம் தீர்ந்து போகும் மட்டும் உடைய செட்டை நிழலிலே நான் வந்து அடைக்கலமாய் புகுந்து கொள்வேன். முதல் வார்த்தை விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும். இரண்டாவது வார்த்தை 57:2 யாவையும் செய்து முடிக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் யாவையும் செய்து முடிக்கிறது. விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய செட்டையின் மறைவிலே வைத்து அவர் நம்மை காக்கிறவர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோடைய நிழலிலே தங்குவார். அல்லேலூயா. அவர் நம்மை மறைத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது குறிப்பு, உன்னதமான தேவனுடைய செட்டையின் கீழே வந்த நமக்கு யாவையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என்னை விழுங்க பார்க்கிறவன், என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி, சொல்லி பார்க்கலாமா? அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய செட்டையின் கீழே வருகிற நமக்கு யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் மட்டுமல்ல, ஒத்தாசை எங்கே இருந்து அனுப்புகிறாரா? பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். 3 குறிப்பை பார்த்தோம். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம், 56ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், 57ஆம் சங்கீதம் 2வது வசனம். 3 குறிப்பு. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, தேவனை நம்பியிரு, உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம் யாவரையும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்கும்படி வாக்குத்தத்தங்களின் தேவன்
நம்மை ஆசீர்வதித்து நிறைவாய் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தின் எங்கள் நல்ல பரம தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறோம், தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மேலே எங்கள் பாரத்தை வைக்கிறோம். உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களுக்காக யாவையும் நீ செய்து முடிக்கப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விக்கிரங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் உடைய சிரசின் மேல் இந்த மாதம் முழுவதும் தங்கி இருக்கட்டும். உடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றும். வேண்டி விரும்பி நிற்கிற சகல நன்மையினால் இந்த மாதத்திலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நிறைவான நன்மை இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்த உமது மக்களுக்கு, உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய மக்களுக்கு உம்மாலே நன்மை, பரிபூரண நன்மை உண்டாகும்படி ஒவ்வொருவரை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான நன்மைகளை கட்டளையிடுவீராக. ஆபத்துக்கள், நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. யாவையும் உடைய மக்களுக்காக செய்து முடிப்பீராக. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.